செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், உப்பு, நெய், தேவையான அளவுக்கு தண்ணி, முந்திரி, ஏலக்காய், திராட்சை. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்மையடி இவள் தண்ணீர் என்றொரு பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு. அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ தண்ணி காய வச்சுக்கலாம். போற்றி சொல்லடியோ அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வேத அடி பிடிக்காம கலரி விட்டுக்கலாம். பருப்பு வந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். போட்டுலாமா? சக்கரை பொங்கல் வேணாம். சேர்த்துக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை வறுத்த முந்திரி திராட்சையை பொங்கல்ல சேர்த்துக்கலாம். தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்மையடி இவள் தண்ணீர் என்றொரு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு சேர்த்துக்கலாம். தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையராடிடும் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்ல சமைச்சு பாருங்க. அனைவருக்கும்